வணக்கம் நண்பர்களே. நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாரு. அது ஆக்சுவலா வெள்ளை அறிக்கையில வெற்று அறிக்கை. சுந்தரராஜன் காமெடியில ஒண்ணு வரும். இவர் ரோட்ல வெள்ளை வச்சுட்டு போட்டுட்டு போவாரு. எதிரில் ஒருத்தர் வருவாரு, ஒரு பேப்பரை கொடுப்பாரு. அவரு பேப்பரை வாங்கி பார்த்துட்டு என்ன அதுன்னு ஒன்றும் இல்லை, சும்மா தான் வெத்து பேப்பர் தான் கீழே போட்டுட்டு போவாரு. அந்த மாதிரி தான் இந்த அறிக்கையும் வெற்று அறிக்கையா இருக்கு. ஏன் அப்படி வெற்று அறிக்கைன்னு சொல்றேன்னு பார்த்தோம்னா, இது கடந்த 5 ஆண்டுக்கான வரவு செலவு, அதாவது எவ்வளவு, எதுக்காக, எந்தெந்த நிதிக்காக எவ்வளவு செலவு பண்றோம், என்ன அந்த டீடைல்ஸ் எதுவுமே கொடுக்காம கடன் நிலவரத்தை மட்டும் கொடுத்திருக்காரு. அதுக்குதான் எங்களுடைய தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு சவால் விட்டுட்டு வந்திருக்காரு. அதை என்னன்னு பாருங்களேன். பக்கம் பக்கமாக எழுதி கடன் வாங்கிவிட்டார் என்று சொல்லுகிறார்களே, நான் இந்த அரசை நோக்கி, இந்த நிதி அமைச்சகத்தை நோக்கி நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட, ஒவ்வொரு ஆண்டிலும் நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய சராசரி கடனை விட நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் அந்த நீங்கள் வாங்கக்கூடிய கடனை நீங்கள் குறைத்து வாங்கினோம் என்று நீங்கள் நிரூபித்து விடுங்கள். நான் என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன். அதாவது இந்த டிவிகே அரசாங்கம் நாங்க செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு நாங்க வாங்கின ஆண்டு கடனை விட குறைச்சி வாங்கிட்டா நான் இந்த அரசியலை விட்டு போயிடுறேன், பதவியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு. ஏன் அப்படி சவால் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நம்ம 2021 டிஎம்கே அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டது. அது கடந்த 15 ஆண்டுகளுக்கு, அதாவது 2006 இருந்து திமுக அரசாங்கத்துல என்ன நிதிநிலை அறிக்கையோ 2006 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக திமுக அரசாங்கத்தோட நிதிநிலை அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆனா இந்த அரசாங்கம் வெளியிட்டது கடந்த 5 ஆண்டுகளுக்கு உண்டான வெள்ளை அறிக்கை என்பதை விட அதை கடன் அறிக்கை என்று சொல்லலாம். கடந்த அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல 5 லட்சம் கோடி இருந்தது, திமுக ஆட்சி காலத்துல 10 லட்சம் கோடி கடனாக உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனா நிதித்துறை செயலாளர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ஒன்றிய அரசாங்கம் என்ன கடன் அளவு நிர்ணயிச்சிருக்குதோ அதுக்கு உட்பட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்ப்போமே. அதாவது 2021 தமிழ்நாட்டின் வளர்ச்சி எவ்வளவு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 15,15.91% இருந்தது. அதாவது டிஎஸ்டிபியோட வளர்ச்சி எவ்வளவு என்னன்னு பார்த்தோம்னா, டிஎஸ்டிபினாக்க மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியோட அளவு 2.75 லட்சம் கோடியாக இருந்தது. அதுவே கடந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ 2021 அதிமுக அரசாங்கம் விட்டுட்டு போகும்போது 7.89% இருந்தது ஜிடிபி. எப்படி 2021 7.89% நாட்டின் வளர்ச்சி அளவுகோல் இருந்தது. ஆனா திமுக அரசாங்கத்துல கடந்த ஆட்சியில இந்த ஜிஎஸ்டிபி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 35.67 லட்சம் கோடி. அதிமுக ஆட்சியில எவ்வளவு இருந்தது? 2.70 லட்சம் கோடி இருந்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. திமுக ஆட்சியில 35.67 லட்சம் கோடியாக இருந்திருக்கு. அப்போ எவ்வளவு உற்பத்தி, அதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாருங்க, growth. இப்போ திமுக அரசாங்கத்துல அந்த ஜிடிபி வளர்ச்சி என்பது 24 to 2025 11.19% ஜிடிபி உயர்ந்திருந்தது. அதே போல 2025 to 26 10.83% உயர்ந்திருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்கி இருக்கிறோமோ அதை விட அதிகமாகவே நமக்கு வளர்ச்சி திட்டங்களை நம்ம கொடுத்திருக்கோம். கடன் வாங்கினாலும் அதாவது குறிப்பா சொல்லணும்னா, இப்ப ஒருத்தருக்கு 2021 தனிநபர் வருமானம் 10,000 ரூபாயாக இருந்தது. இப்ப 2026 20,000 25,000 ரூபாயாக வளர்ந்துருக்கு
அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து கடன் வாங்கும் சக்தியும் சரி, கடன் கட்டும் சக்தியும் சரி அதிகமா நம்ம வந்து ஜிடிபி வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி குறியீட அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த புள்ளி விவரம். அதை தான் இன்னைக்கு வந்து முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க ஏன் இந்த சட்டமன்றம் கூடுது, நிதிநிலை அறிக்கையை சப்மிட் பண்ண போறாங்க, இந்த நேரத்துல இப்ப ஏன் இந்த வெள்ளை அறிக்கையை விடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இவங்க வந்து இந்த மாதிரி கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, எங்களால நாங்க அறிவிச்ச திட்டங்களை செயல்படுத்த முடியாது என்பதை மக்களுக்கு எப்படி ராமத்தை போட போறாங்க. எந்த 6 சிலிண்டரு, மாமன் சீரு, அண்ணன் சீரு, 1 பவுனு பட்டு புடவை, அப்புறம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் மோதிரம், அப்புறம் இந்த உரிமை தொகை 2500 ரூபாய் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறது இனிமே இல்ல, மக்களுக்கு ராம போட்ட போறாங்க என்பதைத்தான் இப்படி வந்து இன்னைக்கு வந்து வெள்ளை அறிக்கையா கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த டிவிகே அரசாங்கம் கொடுத்த இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும்னா 6 லட்சம் கோடி ஆண்டுக்கு தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இந்த மூலதன செலவுக்குன்னு ஒரு அரசாங்கத்தை இந்த ஸ்பெஷல் திட்டம் இல்லாம அரசாங்க செலவுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு கடன் வாங்க வேண்டியதாக இருக்கு. இதையெல்லாம் அந்த படிக்காத தத்தி நிதியமைச்சர் மரியன் வில்சனுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, எல்லாம் புள்ளி விவரங்களோட சொல்லி இருக்காங்க. பாப்போம், மக்களை ஏமாத்துறதுக்காகவே இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. மக்களே, நீங்களா எதை நம்பி? எங்க அண்ணன் எங்களுக்கு அண்ணன் சீரு கொடுப்பாங்க, 6 சிலிண்டர் எல்லாம் வெற்றி பெற்று முடிஞ்சோன்னா அந்த கல்யாண நிகழ்ச்சியெல்லாம் ஒத்தி வச்சுட்டு காத்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு நிதிநிலை அறிக்கையில உங்க அண்ணன் ஏதாவது திட்டங்களை அறிவிக்கிறாரா இல்லது பட்டநாமம் சாத்துறாரா அப்படின்னு நாளைக்கு பார்த்துருவோம். பொறுத்திருந்து இன்னைக்கு ஒரு நைட்டு பொறுத்திருந்து பாருங்க நண்பர்களே. நன்றி.